அண்மைச் செய்தி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் மீனவர்களையும் அவர்கள் பயன்படுத்திய விசை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். அண்மை காலமாகவே தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நிலை இருக்கின்றது. இதனால் மீன்பிடி தொழில் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை அட்டூழியம் செய்து வரும் நிலையில் தற்போது மேலும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது மீனவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் எங்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர்? விவரம் என்ன? அதாவது பாலசுப்ரமணியன், கடந்த 5 தினங்களாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு துறைமுகத்துல மீன்பிடிக்க அனுமதி மறுத்திருந்தாங்க. ஏன்னா சூறைக்காற்று வீசுனால. நேற்று வந்து வழக்கம் போல மீன்பிடிக்க அனுமதி கொடுத்து மீன்பிடி அனுமதி டோக்கன் வாங்கிட்டு ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீன்பிடிக்க போயிருக்காங்க. இவங்க மீன் பிடிச்சிட்டு அதிகாலையில், அதாவது ஒரு 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள கரை திரும்பும் போது நெடுந்தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை 2 படகுகளையும் படகு ராமேஸ்வரத்தை சேர்ந்த 9 மீனவர்களையும் தற்போது கைது செய்து காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமில் வைத்திருக்காங்க. இந்த விசாரணைக்கு பின்பு இவங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டு வழக்கம் போல சிறையில் அடைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கு உள்ள கடற்படை அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பாலசுப்ரமணியன், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.